பேக் பண்றாங்க பேக். போகாத ஊருக்கு என்ன பேக்கிங் வேண்டி கிடக்கு? இந்த அர்ச்சனாவை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சிருவீங்களா? என்ன அர்ச்சனா, தாங்க முடியல போல இருக்கே, சிரிப்பு காது வரைக்கும் போகுது. அது சரி, உங்க வீட்ல யாராச்சும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு அதிசயமா தானே இருக்கும். அதுவும் நாளா சிரிச்சா பொறுக்காதே உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும். எதுக்கு தேவையில்லாம எங்க அம்மாவை இழுக்கிற? பின்ன உங்க அம்மாவும் அண்ணியும் வாயெல்லாம் பல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதுதானே இதெல்லாம்? 2 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரதுக்கு இந்த ஆட்டமா? விட்டா இந்த வீட்டையே கவுத்தி உள்ள வச்சு கொண்டு போயிருவாங்க போல இருக்கு. நல்லதுதானே, நீயும் போகணும்னு ஆசைப்பட்டல. என்ன காமெடி ட்ரை பண்றீங்களா? கன்றாவியா இருக்கு. நான் உள்ள வரும்போது சிரிச்சிட்டு தானே இருந்தேன். என்ன பார்த்தாலே ஏன் உனக்கு கோவம் வருது? சொன்னா மட்டும் அப்படியே புரிஞ்சு கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கற மாதிரி தான். வாங்க உங்க வேலையை பாத்துக்கிட்டு. இப்ப என்ன பிரச்சனை? அண்ணன் ஊருக்கு கிளம்பட்டும், அவங்கள சந்தோஷமா வழி அனுப்பி வச்சுட்டு நாமளும் அப்படியே ஜாலியா ஒரு டூர் போயிட்டு வந்துருவோம். டூரு? ஆமா, அப்படியே போயிட்டு தான் மறு வேலை பார்க்க போறீங்க. வீட்டை பாத்துக்க யார் இருக்கா? கானா குறைக்கு நம்ம கடையோட சேர்த்து ஸ்வீட்டு கடையை வேற பாத்துக்கணும். இந்த ஆதி பார்வதி மயிலுன்னு இதுங்க எல்லாத்தையும் வேற சமாளிக்கணும். அதுக்கு இங்கே இருந்துட்டு போயிடும். அதுவும் சரிதான், பேசாம வீட்லயே இருப்போம், அதான் பர்சுக்கும் நல்லது. நீ என்ன சொல்றன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் கேட்டேன். நீங்க வெறும் கையிலேயே முழம் போடுற ஆளுன்னு எனக்கு தெரியாதா? எல்லாம் என் நேரம். என்னால மட்டும் இந்த வீட்ல ஆள் இருந்தாலும் வெளியே போக முடியாது, ஆளே இல்லனாலும் வெளியே போக முடியாது. ஆனா அந்த சந்தியா அர்ச்சனா ப்ளீஸ், நான் கொஞ்சம் தூங்குறேன், அதுக்கப்புறம் நீ எவ்வளவு நாள் திட்டிக்கோ. தூங்குங்க தூங்குங்க, நானும் நிம்மதியா தூங்க தான் போறேன். ஏன்னா அவங்க யாரும் இந்த வீட்டை தாண்டி என்ன தாண்டி ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க என்னமோ இப்படி அப்படிங்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயோ, அது வந்து சிவகாமி, இதோ இப்படி ஃப்ளைட்ல பறக்கிற மாதிரி செஞ்சு பாக்குறேன். நம்ம தான் ஃப்ளைட்ல போறோம்ல, அது எப்படி இருக்கும்னு நினைச்சாலே மனசுக்குள்ள கலர் கலரா பட்டாம்பூச்சி பறந்து அப்படியே சிறகடிக்குது சிவகாமி. பட்டாம்பூச்சி சிறகடிக்கும். ஏங்க, பார்வதி ஆதி அர்ச்சனா செந்திலன்னு சின்ன பிள்ளைங்களை எல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு நாம மட்டும் போறோமேன்னு கொஞ்சமாச்சும் நினைப்பு உங்களுக்கு இருக்கா? சின்ன புள்ள மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் காலம் இருக்கு சிவகாமி. இன்னைக்கு நம்மள சரவணன் கூட்டிட்டு போற மாதிரி நாளைக்கு அவங்க பிள்ளைங்க அவங்களை கூட்டிட்டு போவாங்க. நீ எனக்கு பொறுப்பு இல்ல அக்கறை இல்லன்னு சொல்ற, ஆனா எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நம்ம பிள்ளைங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. நாம ஏரோப்ளேன்ல போறது உனக்கு சந்தோஷமா இல்லையான்னு சொல்லு. யார் சொன்னா? அதுவும் என் புள்ள சரவணன் கூட போக போறேன், எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும்? நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமா சிவகாமி, சரவணன் மாநில அளவுல போட்டியில கலந்துக்க போறான். அவனை எல்லாரும் டிவில பார்த்துட்டு கேட்பாங்க, ஏன் பையன்தான் நான் பெருமையா பீத்திப்பேன். உலகமே பாராட்டும். சிவகாமி இனிப்பகம் சும்மா இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படியே ஃபேமஸ் ஆயிடும். அப்படின்னா என்னங்க? எனக்கு புரியலங்க, நீங்க புரியாத வார்த்தை ஏதோ சொல்றீங்க. ஐயோ சிவகாமி, உலக அளவுல பிரபலம் ஆயிடும்னு சொல்றேன். ஓஹோ, அப்படியாங்க? நிஜமாவா? ஐயோ, என்ன நீ நம்பாத மாதிரியே கேக்குற? அங்க சரவண சமைக்கிறத சாப்பிட்டுட்டு எல்லாரும் அசத்து போயிடுவாங்க. நீ வேணும்னா பாரு, ஊருக்கு ஒரு கடையை ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம சரவண பேர் வாங்க போறான். அப்புறம் நீயும் பெரிய முதலாளி அம்மா ஆயிடுவ. அக்கம் பக்கம் சிவகாமி இனிப்பகம், சிவகாமி ஹோட்டல். எப்படி? எனக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆசை இல்லைங்க. அப்படி ஆசைப்படவும் கூடாது. ஏன்னா சரவண இந்த அளவுக்கு வரதுக்கு நாம என்ன செஞ்சோம் சொல்லுங்க? ஏன் சிவகாமி இப்படி சொல்ற? உண்மையை தாங்க சொல்றேன். இத்தனை வருஷம் அவன் நம்ம எல்லாருக்கும்
எல்லாமே செஞ்சிருக்கான். இந்த மாதிரி பேர் வாங்குற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குன்னு தெரிஞ்சும் நாம ஒண்ணுமே செய்யலையே. ஆனா சந்தியா செஞ்சிட்டா. சிவகாமி, நீ எப்படி பேசுற? நீங்களே சொல்லுங்க. இத்தனை வருஷமா அவனுக்கு என்ன வேணும், என்ன ஆசை இருக்குன்னு கூட நமக்கு தெரியல. ஆனா இப்ப பாருங்க, அவனுக்கு வண்டி வாங்கி ஓட்டவும் கத்து கொடுத்துட்டா. அவன் வேலை செய்யும் போது கையில சூடு பற்ற கூடாதுன்னு கைக்கு உரை வாங்கி கொடுத்திருக்கா. இப்ப அவனோட பேரு இந்த உலகம் முழுக்க தெரிய போகுதுன்னா அதுவும் சந்தியாவாலதான். ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சிட்டு இருக்கா. உண்மைதான் உண்மைதான். சரவணன் சந்தோஷமா இருக்கணும்னு நாம நினைச்சோம். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியல. சந்தியா அதை சரியா செஞ்சிருக்கா. இப்போ உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சிவகாமி. என்ன பாக்குற? நீ எதுக்கும் ஆசைப்படுறது இல்ல. சந்தியா நல்லது செஞ்சிருக்கா. அந்த பலனை நாம எப்படி வாங்குறதுன்னு நினைக்கிற பாத்தியா? அவளை மனசார பாராட்டுற பாத்தியா? இதுதான் என் சிவகாமி, என் பொண்டாட்டி நீ. சரி சரி, தூங்குங்க. சிவகாமி நில்லு, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டு போ. என்னன்னு சொல்லுங்க. சந்தியா நல்லது பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுது. ஆனா அத சரவண சந்தியா கிட்ட நேரடியா சொன்னா உனக்கு என்ன? சொன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களேன்னு சொன்ன. நீ ஏன் யோசிச்சுக்கோ. சரி சொல்றேன். இரு இரு, இன்னும் ஒரே ஒரு விஷயம். என்னங்க ஒரு விஷயம் ஒரு விஷயம்னு? நம்ம ஃப்ளைட்ல போகும்போது போகும்போது நம்ம ஃப்ளைட்ல போகும்போது போகும்போது என்ன சொல்லுங்க. பரோட்டாவும் சால்னாவும் கட்டிக்கிட்டு போலாமா? வேணாங்கிறியா? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுங்க. ஐயோ, ஃப்ளைட்ல போகும்போது பரோட்டா சாப்பிட்டா அண்ணன் கடைக்கு வரலனா எப்பவுமே போர் அடிக்கும். ஆனா இந்த தடவை ரொம்ப ஜாலியா இருக்கு. என்னடா சொல்ற? ஒண்ணு கூட நீங்க இருக்கீங்க. இன்னொன்னு அதுதானே ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம அண்ணன் இந்த தடவை போட்டிக்குல போறாங்க. அண்ணனை எப்படா டிவில பார்க்க போறேன்னு த்ரில்லிங்கா இருக்குனே. ஆமாடா, நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி சொல்லிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தங்கமான மனுஷன். போன தடவை அண்ணன் போட்டிக்கு போகும்போது எங்க அம்மா பாயாசம் செஞ்சாங்க. இந்த தடவை அண்ணன் சும்மா ஸ்வைங்னு ஏரோப்ளேன்ல போறாரு. இந்த தடவை என்ன குடுக்குறதுன்னு தான் தெரியல. ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. கேடா சக்கரா, நம்ம ஊர்ல யாரனா இந்த மாதிரி போட்டிக்கு போறதுக்கு ஃளைட்ல யாரனா போயிருக்காங்க? சேச்சே, இந்த ஊர்லயா? இங்க நம்ம அண்ணன் தான் ஹீரோ. வேற யாரு போவாங்க? அண்ணன் தான் முதல்ல போக போறாரு. அப்ப உடனே ஊருக்கே சொல்லிடுவோம். ஊருக்கே வா? எப்படி? மேலதாளெல்லாம் வச்சு பட்டைய கிளப்பிடலாம். நிஜமாவானே? அப்படி பண்ணலாமா? இப்ப பாரு. டேய் மாப்ள, உங்க முதலாளி எங்கடா இருக்காரு? நான் சொன்னேன்னு சொல்லிட்டு உடனடியா கடைக்கு வர சொல்லு. சரி 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 சரி. யாருன்னு அது? மேலக்காரரா, அவர்கிட்ட இருக்க பையன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன். இப்ப வருவாரு பாரு. இதோ வந்துட்டார்ல. என்ன செல்வா, வர சொல்லிருந்தியாம? ஆமாண்ணே, கடை முதலாளி ஒரு பெரிய போட்டிக்காக சென்னைக்கு போறாரு. அதுவும் ஃளைட்ல போறாரு. சரி, அதான் மேலதாளெல்லாம் வச்சு ஒரு பெரிய வரவேற்பா கொடுத்துடலாம்னு ஆசைப்பட்டேன். அதுதான் வர சொன்னேன். அதுக்கு என்ன, நல்லா சிறப்பா பண்ணிடலாம்ப்பா. அண்ணே, எவ்வளவுண்ணே ஆகும்? உன்கிட்ட என்ன செல்வம் கேட்கறது? ஒரு 2500 கொடுப்பா. சரி இருங்க, இதுல 1000 ரூபாய் இருக்குண்ணே. அட்வான்ஸா வச்சுக்கோங்க, மீதி அப்புறம் தரேன். சரிப்பா, அப்ப நான் வரட்டா? மத்த ஏற்பாட்டை பண்ணிட்டு எந்த நேரம்னு மட்டும் சொல்லிடுங்க, நான் டைம் வந்துடுறேன். சரிண்ணே சரிண்ணே. சூப்பர்ண்ணே. மேலந்தாளம் வந்து அடிக்கும் போது
சரவணன் அப்படியே அசந்து போயிடுவார்ல. பின்ன இருக்காதா? ஆ. அண்ணன் எப்படி அசந்து போறாருன்னு மட்டும் பாரு. ஆ. ஆ. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். எதுக்கு இப்ப ட்ரெஸ் கழட்டுறீங்க? இல்லங்க, அளவு சரியா இருக்குமான்னு அவசரத்துல அன்னைக்கு போட்டு பார்க்காம விட்டேன். அதான் போட்டு பார்த்து அளவெல்லாம் சரியா தான் இருக்கு. நான் கழட்டுறேன். ஏங்க 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 என்னங்க? இருங்க. உங்களை பார்த்தா ட்ரெஸ்ஸோட அளவை செக் பண்ண போட்ட மாதிரி தெரியலையே. உங்களோட அழக செக் பண்ண போட்ட மாதிரி இல்ல தெரியுது. ஐயா ஏங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என்னமா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறீங்க? பாடி லாங்குவேஜ்லாம் சும்மா அப்படி காட்டுறீங்க. நீங்க நவரச நாயகன் கார்த்திக் இருப்பார்ல, அவருக்கே டஃப் கொடுப்பீங்க போல இருக்கு. ஏங்க நீங்க வேற. எனக்காக மறுபடியும் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறீங்களா? என்னதுங்க? அதான் அந்த கண்ணெல்லாம் உருட்டி அப்படியே உதட்டெல்லாம் சுழிச்சு அப்படியே ரொமான்டிக்கா இப்படின்லாம் போஸ் கொடுத்தீங்களே அது. ஏங்க அமைதியா இருங்க, நீங்க வேற. அதான் பண்ணீங்கல்ல, எல்லாத்தையும் நான் பார்த்தனே. இப்ப நீங்க பண்றீங்க. ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொன்னா அப்ப நீங்க செய்ய மாட்டீங்களா? அப்போ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுங்க. நான் போய் கடையில ரிட்டர்ன் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். என்னது? ஏங்க என்ன பண்ண உங்களுக்கு? சரி இருங்க. ஏங்க இதுக்கு தான் நான் பண்ண சொன்னேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் பின்றீங்க. அன்னைக்கு கடையில பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியே கட்டி புடிச்சு. சந்தியாமா, அம்மா ஊருக்கு போக. ஐயா, நீங்களா இது? ஐயோ, இந்த ட்ரெஸ்ல விஜய் டிவி சீரியல்ல நடிக்கிற மாதிரி அவ்ளோ ஸ்டைலா இருக்கீங்க. அப்படியே எனக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி சந்தியம்மா, எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுங்களேன். நானும் சரவண ஐயாவும் ஜோடியா போட்டோ எடுத்துப்போம். யாரு? நீயும் சரவணன் ஐயாவுமா? சரி சரி, உனக்கு வேணும்னா ஒரு மினி ஸ்கர்ட் வாங்கி தரேன். அப்படியா? அப்படி போட்டுக்கிட்டா சரவணையோட அழகுக்கு நான் ஈடு கொடுக்க முடியுமா? மயிலு, நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா நின்னா சரவண ஐயா உன்னை விட கொஞ்சம் டம்மியா தான் தெரியுவாரு. அப்படியா? ஐயோ, எனக்கு இப்பவே அதை போட்டு ஐயா கூட போட்டோ எடுக்கணும் போல இருக்கே. சரவணையா, இத பார்த்து என் கண்ணும் மனசும் நிறைஞ்ச மாதிரி இந்த வீட்ல இருக்கிற எல்லார் கண்ணும் குளிரணும். வாங்க எல்லார்கிட்டயும் போய் காட்டலாம். வாங்க. என்ன என்ன வாங்க. என்ன? ஐயோ, அட வாங்கயா. அம்மா கூட்டிட்டு வாங்க. ஐயா வாங்க. வாங்கயா. அம்மா. ஐயா வாங்க. வாங்கயா.
அட, மயிலு விடு. அம்மா. போங்க. ஏய், மயிலு, ஐயா, நீ சொன்னா இங்க கேளு, விடு. வாங்க. இங்க உள்ள வாங்க. போகக்கூடாது. போங்க 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 இருங்க மயிலு, ஐயா please. இங்க வாங்க இங்க அம்மா. வேண்டாங்க. அப்புறம் எங்க இவ்வளவுதான். ஓடுறீங்க போங்க. இருங்க போங்க. வாங்கயா வாங்கங்கறல இது டேய். நீயா நம்பவே முடியலனா ஆ. எங்க அண்ணன் சரவணனா இது இங்க பாரு அம்மா இங்க வாங்க அண்ணன் இருங்கடா, எங்க போறீங்க நில்லுங்க அச்சஸ் எல்லாம் அப்படியே ஐடில ஒர்க் பண்ற ஆள் மாதிரி ஆ? இருக்கேனே ஏய் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடாத. அவர் பாட்டுக்கு வேஷ்டி சட்டன் ஜம்முன்னு இருந்தாரு. சும்மா இருந்த அவரை உசுப்பேத்தி விட்டு ஷூ பேண்ட்னு அவருக்கு செட் ஆகாததெல்லாம் போட்டு விட்டு அவரை சின்ன பையன் மாதிரி மாத்தி ஏன்டா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலையோ. டேய் பாக்குறதுக்கு அண்ணனுக்கு நல்லா தானடா இருக்கு. டிஷர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. சரவணன் அப்படியே பாக்குறதுக்கு மெட்ராஸ் ஆளுங்க மாதிரி மாடர்னா இருக்காப்ல. அண்ணா வேஷ்டி விட உனக்கு இதானே பெட்டரா இருக்கு. ஆ? நல்லா இருக்கா? என்ன ஒரே சத்தமா இருக்கு? யாரு பேசிட்டு இருக்கிறது? இன்னைக்கு மாட்டினாங்க அத்தை கிட்ட. போச்சு. அம்மா சந்தியா தான் எடுத்து. ஆ? அத்தை மூஞ்சில இருந்து வர ரியாக்ஷனை பார்த்தா அடமழை மாதிரி இந்த பிரச்சனை நிக்காம இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓடும் போல இருக்கே. பாவம் சந்தியா, சத்திய சோதனை. என் புள்ளைக்கு இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டுக்கிற அளவுக்கு அவ்வளவு விவரம் எல்லாம் இல்லையே. என்ன சந்தியா, இதெல்லாம் உன் வேலை தானா? இந்த வீட்ல யாருக்குமே தோணாத இந்த மாதிரி யோசனையெல்லாம் உனக்கு மட்டும் எப்படிமா தோணுது? அண்ணி ஏன்டா இப்படி பண்றாங்களோன்னு தெரியல. அண்ணனை வச்சு ஏதாவது ஒரு விஷயம் பரிச்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த Dress அண்ணனுக்கு கொஞ்சம் கூட சூட்டே ஆகல. பார்க்க நல்லாவே இல்ல. வாய மூடுறா. என் புள்ளைக்கு என்னடா குறைச்சலு? ஆ? இந்த துணியில என் சரவண மீச வச்ச இந்தி பட ஹீரோ மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கான். ஐயோ அச்சச்சோ, என் கண்ணே பட்டிருக்கும். நானே கண்ணு வச்சுட்டேன். என் புள்ளைக்கு திருஷ்டி எல்லாம் போகட்டும். என் புள்ள சரவணனை இந்த மாதிரி துணி போட்டு பார்க்கணும் நான் கூட யோசிக்கவே இல்லைங்க. சந்தியா, ஆனா நீ ஒவ்வொரு நாளும் இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி இவனை வசதிக்கிட்டே போற. எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே தெரியலடா. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா அது 10 கிட்ட வெடிக்கும்னு பார்த்தா இந்த பேண்ட் சட்டை மேட்ரு மழையில நனைஞ்ச புஷ்பான மாதிரி போயிடுச்சு. பேண்ட் சட்டையில சரவணன் மாமா பார்க்க அழகா தான் இருக்காரு. ஆனா என் வீட்டுக்கார அளவுக்கு இல்ல. சிவகாமி, சரவணன் பார்க்க ஹிந்தி பட ஹீரோ மாதிரி இருக்கான்னு சொன்னேன்ல. அப்ப நானும் இந்த மாதிரி பேண்ட் சட்டெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டா தெலுங்கு பட ஹீரோ மாதிரி இருப்பேன்ல. ஆ, ஆ, ஆமா, இப்பதான் உங்களுக்கு வயசு திரும்பி இருக்கு பேண்ட் எல்லாம் போடுறதுக்கு. நான் எப்பவுமே இதத்தான் சொல்றேன். என் புள்ள எப்பவுமே அழகுதான். இவன் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த துணிக்கு ஒரு அழகு வந்திருக்கு இல்லடா. இல்லனா இது வெறும் துணிதான். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். மாமா இந்த பேண்ட் சட்டையை போட்டுட்டு பிளைட்ல ஏறினாருன்னு வச்சுக்கோங்க, அங்க எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு இந்த வெள்ளையா அந்த பொண்ணுங்களா இருப்பாங்கல்ல, எல்லாரும் மாமாவே வச்ச கண்ணு வாங்காம பாப்பாங்க. அப்புறம் சத்யா பாடுதான் ரொம்ப திண்டாட்டம். சரவணன் மாமாவை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்ல. பிளைட்ல என் புள்ளைய பாக்குற கண்ண நோண்டி எடுத்து வானத்துல பறக்கிற கழுகுக்கு இறையா போட்டுருவேன். ஏரோப்ளைன்ல போறோன்னு நல்லா இப்படியே கடைசி வரைக்கும் கனவு கண்டுக்கிட்டு வாய்க்கிழியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அர்ச்சனா இருக்கிற வரைக்கும் அது நடக்குமா என்ன?
எல்லாரும் சரவணையவ ரொம்ப கண்ணு வைக்காதீங்க. ஆ, இவர் திருஷ்டியை கழிக்கவே பெரிய யாகம் பண்ணு போல இருக்கே. நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சந்தியாமா எனக்கு ஃபேஷனா இந்த இந்த மினி ஸ்கர்ட் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. அத போட்டுட்டு நானும் சரவணையாவும் ஜோடியா போட்டோ எடுக்க போறோம். என்ன சொன்ன மயிலு அப்படின்னா? எனக்கு என்ன தெரியும், சந்தியாமா தான் சொன்னாங்க. அம்மா, மினி ஸ்கர்ட்னா சினிமால ஹீரோயின்லாம் போடுவாங்கல்ல, முட்டிக்கு மேல போடுவாங்களே குட்டு பாவாடை, அதத்தம்மா சொல்ற அவ. ஐயே ச்சே. என்ன மயிலே, குட்ட பாவாடையா போட போற? அடாடாடாடாடா. குட்ட பாவாடையில மயில நடந்து வர அழக பாக்கணுமே. யாராவது சினிமா டைரக்டர் கண்ணுல மாட்டினா அவ்வளவுதான், தூக்கிட்டு போய் ஹீரோயின் ஆக்கிடுவாங்க. அப்புறம் நாங்க மயிலு கையால ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு பின்னாடியே அலையணும். பாரு மயில் வைக்கப்படுறதா. அம்மா, அண்ணனோட இதே ட்ரெஸ்ஸோட எல்லாருமே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடி